படிச்சு சொன்ன பெண்டகன் சுத்தமாக கேட்காத ட்ரம்ப் இப்போ பாருங்க சொன்னபடியே ஆயிடுச்சு. ஈரான் விஷயத்தில் இறங்குவதற்கு முன்னர் ட்ரம்புக்கு அமெரிக்க ராணுவ தலைமையகம் பெண்டகன் சில எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் ட்ரம்ப் வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பெண்டகன் சொன்னது போலவே நடந்திருக்கிறது. இதனால் ட்ரம்ப் மீதான விமர்சனங்கள் உள்நாட்டிலேயே அதிகரித்திருக்கின்றன. ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிபராக இருக்கலாம், ஆனால் எடுத்த உடனேயே போருக்கு போய்விட முடியாது. ராணுவத்திடம் ஆலோசனை நடத்தணும். அப்படியான ஆலோசனையின் போது பெண்டகன் கொடுத்த வார்னிங் எதையும் ட்ரம்ப் கேட்கவில்லை. இப்போது நிலைமை கைமீறி இருக்கிறது என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படை ஆகியவற்றின் கூட்டுக்குழு ட்ரம்புக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறது. இந்த அதிகாரிகள் உலகளாவிய போர் சூழலை கணித்து அமெரிக்க ராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வழிகாட்டக்கூடியவர்கள். இவர்கள்தான் ஆயுத கையிருப்பு குறித்தும் எச்சரித்துள்ளனர். கத்தார், ஈராக், சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்புக்கு பொறுப்பான ராணுவ பிரிவு தான் இந்த சென்காம். இதன் தலைமையகம் புளோரிடாவில் இருந்தாலும் செயல்பாட்டு மையம் கத்தாரில் தான் இருக்கிறது. இந்த இரண்டு அமைப்புக்கும் ட்ரம்புக்கும் வார்னிங் கொடுத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக சண்டையில் இறங்கினால் அந்நாடு ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை மூடிவிடும் என்றும் எச்சரித்துள்ளன. ஆனால் இதை ட்ரம்ப் கண்டுகொள்ளவில்லை. ஈரான் நம்முடைய ராணுவ பலத்தை பார்த்து பயந்துவிடும் என்றும், அப்படியே மூடினாலும் அதை நாம் மீண்டும் திறந்து விடலாம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் கடந்த 13 நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. உலக அளவில் 20 முதல் 30% கச்சா எண்ணெய் விநியோகம் இந்த பாதையில் தான் நடக்கிறது. இது மூடப்பட்டதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் அமெரிக்க படைகளிடம் ஆயுதங்கள் மிக வேகமாக தீர்ந்து வருகின்றன. இந்த ஆயுதங்களில் உற்பத்தி செய்ய மாத கணக்கில் ஆகும். எனவே இஸ்ரேலை பாதுகாக்க முடியாது என்று அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் கைவிடலாம். ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று அமெரிக்கா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பெண்டகனின் வார்னிங் குறித்த தகவல்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் வழியாக வெளியாகியுள்ளதால் உள்நாட்டிலேயே ட்ரம்புக்கு எதிரான குரல்கள் வலுத்துள்ளன.